அண்மை செய்தி. ரவுடி துரை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் என்ன நடந்தது என்பது குறித்தான தகவல் கிடைத்திருக்கிறது. ரவுடி துரையை ஏற்கனவே ஒருமுறை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. ரவுடி துரை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் என்ன நடந்தது என்பது குறித்தான தகவல் வெளியாகி இருக்கிறது. போலீசாரை கண்டதும் ரவுடி துரையுடன் இருந்த கூட்டாளிகள் தப்பி ஓடியதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ரவுடி துரை தன்னிடம் இருந்த அரிவாள் மூலம் போலீசாரை தாக்க முற்பட்டதாகவும், இந்த தாக்குதலில் ரவுடி துரையை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. திருச்சியின் பிரபல ரவுடி துரை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் என்ன நடந்தது என்பது குறித்தான தகவல்கள் வெளியாக இருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். பாக்கியராஜ், என்ன நடந்தது என்பதை விரிவாக விளக்குங்க. திருச்சியின் பிரபல ரவுடி துரை என்கிற துரைசாமி புதுக்கோட்டை காட்டுப்பகுதியில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது புதுக்கோட்டையில் வம்பன் காட்டுப்பகுதியில் கூட்டாளிகளுடன் பதுங்கியிருந்த ரவுடி துரை வந்து பதுங்கி இருக்கும் போது அவர் போலீசார் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். ரவுடி துரை மீதான கொலை முயற்சி, கொலை மிரட்டல் உள்ளிட்ட 70 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ரவுடி துறையை ஏற்கனவே ஒரு முறை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். துறையை தேடிய திருச்சி போலீசாருக்கு வம்பன் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே திருச்சி எஸ்பி வருண்குமாரின் தனிப்படை போலீசார் ரவுடி துறையை தேடி வம்பன் பகுதிக்கு சென்றது. போலீசாரை கண்டதும் ரவுடி துப்பாக்கியில் இருந்த கூட்டாளிகள் தப்பி ஓடியதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. போலீசாரிடம் சிக்கிய ரவுடி துறை தன்னிடம் இருந்த அரிவாள் மூலம் போலீசாரை வெட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் போலீசார் அரிவாளை வெட்டிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி துறை மீது போலீசார் துப்பாக்கி நடத்தியிருக்கிறார்கள். இதன் தொடர்ந்து போலீஸ் துப்பாக்கியால் சுட்டதில் ரவுடி துறை சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி.